ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி ம். ரோடு குத்தல், ம். ரோடு பார்வை, தென்கிழக்கு தலைவாசல் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து திருமணத்தில பெருசா விருப்பம் இருக்கிறதில்ல. ம். இன்னொன்னு வடமேற்கு தவறு. வடமேற்கு தவறு இருந்துச்சுன்னா, தவறான தொடர்புகள், ம். தவறான நபர்களை நம்பி போய் ஏமாந்துறது, பொருளாதாரத்தை ஏமாந்துறது, வாழ்க்கையை ஏமாந்து, அது ம். பெண்களோ, ஆண்களோ இருவருக்குமே இது பொருந்தும். ஏமாந்துடுறாங்க. அப்புறம் இது 2மே தவறா இருக்கிறப்போ, இவங்களுக்கு ஒரு ஈர்ப்ப குடுத்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும், இந்த தென்மேற்கு வாஸ்து தவறு அந்த வீட்லயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து வாழ்றாங்க. ம். அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ம். அப்போ நீங்க ஒரு வீடுன்னு எடுத்துட்டா, ஒரு பகுதிய மட்டும் நீங்க வந்து இதுக்கு சொல்லவே முடியாதுங்க. அப்ப எல்லாருமே வந்து வடமேற்கு தவறா இருந்தா, அவங்க தப்பான கேரக்டரா இருப்பாங்க. ம். அப்போ தென்மேற்கு இருந்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது அப்படி கிடையாது. ம். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது ஆணுக்கும் பெண்ணுக்குமானது தானே. அப்ப 2 திசையும் தானே எடுக்கணும். இப்போ ம். வடகிழக்கும் தென்மேற்கும் ஆணுக்குங்கிறோம். வடமேற்கும் தென்கிழக்கும் பெண்ணுக்குங்கிறோம். அப்ப இந்த இந்த 2 திசைகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அப்ப இது எல்லாத்தையுமே முழுமையா பார்த்து, அத வந்து வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ம். 100% அந்த பொண்ணு திரும்ப வரும். கண்டிப்பா சார். சமீபத்தில நாங்க ஒரு வீடு பார்த்துட்டு, நீங்க வாஸ்துப்படி மாற்றி அமைங்கன்னு சொல்ல மாற்றி அமைச்சாங்க. மாற்றி அமைச்சு 1 வாரத்திலேயே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கா உங்களுக்கு.